إن الحمد لله نحمده نستعينه نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் முன்னாடி பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இணை வெறுத்தல் மிகப்பெரிய பாவம் என்பதாகும். இன்று வாழக்கூடிய முஸ்லிம்களில் அதிகமானோர் பெயரளவில் தான் முஸ்லிம்களாக இருக்கிறோமே தவிர இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையாகிய லா இலாஹா இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதின் அர்த்தத்தை பொருளை சரியாக விளங்காதவர்களாக உணராதவர்களாக இருக்கிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதின் பொருளை நாம் யாருமே சரியாக உணர்வதே இல்லை. முஸ்லிம்களில் அதிகமானோர் அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ்வின் வல்லமை என்றால் என்ன, அல்லாஹ்வின் அதிகாரம் என்றால் என்ன, அல்லாஹ்வின் பண்புகள் என்றால் என்ன, இப்படி அல்லாஹ்வை பற்றி உணராதவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். கேட்டால் நாம் என்ன சொல்கிறோம்? நான் முஸ்லிம், நான் இஸ்லாமியர்கள் என்று சொல்கிறோம். நாம் வெறும் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக மட்டும்தான் இருக்கிறோம். இஸ்லாமிய தாய் தாப்பனுக்கு பிறந்த முஸ்லிம்களாக மட்டும்தான் நாம் இருக்கிறோம். ஃபாத்திமா, ஹதீஜா, ஆயிஷா, அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்று இஸ்லாமிய பெயர்களை சூட்டிக்கொண்ட வெறும் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக மட்டும்தான் நாம் என்று இருக்கிறோம். நம்முடைய கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ், இந்த கலிமாவில் இரண்டு செய்தி அடங்கியிருக்கிறது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த கலிமாவில் இரண்டு செய்திகள் அடங்கியிருக்கிறது. ஒன்று, அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இன்னொரு செய்தி, அல்லாஹ்வை தவிர யாரையும் எதனையும் வணங்கக்கூடாது என்ற செய்தியும் உள்ளே அடங்கியிருக்கிறது. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற செய்தி உள்ளே அடங்கியிருக்கிறது. ஆனால் நாம் இந்த ரெண்டில் முதல் விஷயத்தை நம்மில் அதிகமானோர் நான் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், கடைபிடிக்கிறோம். ஆனால் இரண்டாவது செய்தியான அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் எவரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை மட்டும்தான் முழுக்க முழுக்க வணங்கணும் என்பதில் மட்டும்தான் நாம் ரொம்பவும் அசால்ட்டாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இறை தூதர்களை அனுப்பினான். எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் சொன்ன கட்டளை அல்லாஹ்வை பற்றி சொல்ல அனுப்பவில்லை. அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை துணையாக எதையும் ஏற்படுத்தக்கூடாது, யாரையும் எவரையும் அல்லாஹ்வுக்கு இணையாக வைக்க கூடாது என்பதை சொல்லதான் அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இறை தூதரை அனுப்பினான். இதன் அடிப்படையில் தான் நம்முடைய சமுதாயமான இறுதி சமுதாயமான நம் சமுதாயத்திற்கும் நம்முடைய இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தேர்ந்தெடுத்தும் அல்லாஹ் அனுப்பினார். அந்த அதே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சமுதாய மக்களிடம் நாம் யாரை மக்கத்து காஃபிர்கள் என்றும் மக்கத்து முஸ்லிம்கள் என்றும் இணை வைப்பாளர்கள் என்றும் நாம் சொன்னமோ அந்த சமுதாயத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக அனுப்பினான். அந்த இறை தூதரை அல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்க வரவில்லை. அல்லாஹ்வை ஏற்கனவே அந்த சமுதாய மக்கள் அதிகமாக அறிந்திருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் நம்மை விட அதிகமாக அந்த சமுதாய மக்கள் அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுல தான் நபி ஆகுறாங்க. அதற்கு முன்னாடியே அவர்களுடைய வாப்பா பெயர் என்னது? அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசு நபியான பிறகுதான் அந்த மக்காவுக்குள் இஸ்லாம் வருகிறது. இறை வேதம் அல்லாஹ் அனுப்புகிறான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த 40 வயசுக்கு முன்னாடி அவங்களுடைய வாப்பா பெயர் என்னது? அப்துல், அல்லாஹ்வின் அடிமை. ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அச்ச பெயர். அப்ப அந்த சமுதாய மக்கள் அல்லாஹ்வை அறிந்துதான் இருந்தார்கள். இன்னும் அல்லாஹ்வே சொல்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், நீங்கள் அந்த மக்கத்து காபிரிடம் அந்த மக்கத்து முஸ்லிம்களிடம், நபியே நீ என்னை பற்றி கேளு, அவர்கள் எல்லாத்துக்குமே அல்லாஹ் என்றே சொல்வார்கள். அதே மாதிரியே அல்லாஹ் சொல்றான், வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்று அந்த மக்களிடம் நீங்க கேளுங்கள், அல்லாஹ் என்றே சொல்வார்கள். சூரியனை படைத்தது யார், சந்திரனை படைத்தது யார் கேளுங்கள், சூரியனும் சந்திரனும் யாருடைய கட்டுப்பாடில் இருக்கிறது என்று கேளுங்கள், அல்லாஹ் என்றே சொல்வார்கள். இன்னும் உயிரட்ட பொருளில் இருந்து உயிருள்ளதையும் உயிருள்ள பொருளில் இருந்து உயிரட்டதையும் வெளிப்படுத்துபவன் யார் என்று கேளுங்கள், அல்லாஹ் என்றே சொல்வார்கள். 7 வானங்களுக்கு சொந்தக்காரன் யார் என்று கேளுங்கள், அல்லாஹ் என்றே சொல்வார்கள். இன்னும் அல்லாஹ் யார் செவிப்புலனையும் அந்த பார்வையும் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறான் என்று கேளுங்கள், அதற்கும் அல்லாஹ் என்று சொல்வார்கள். மகத்தான அரசுக்கு சொந்தக்காரன் யார் என்று கேளுங்கள், அதற்கும் அவர்கள் அல்லாஹ் என்றே சொல்வார்கள். ஏன், உங்களை படைத்தது யார் என்று அந்த மக்களிடம் கேளுங்கள், அதற்கும் எங்களை படைத்தவன் அல்லாஹ் என்றே சொல்வார்கள் என்று அல்லாஹ் அந்த மக்கத்து காபிர்களை பற்றி ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொல்றான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லி கொடுக்கவே வரவில்லை. நம்மை விட அதிகமா அல்லாஹ்வை அறிந்துதான் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை தான் நாம் என்ன சொல்கிறோம், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்கள் என்று சொல்கிறோம், முஸ்ரிக்கள் என்று சொல்கிறோம், அந்த முஸ்ரிக்கள் அசுத்தமானவர்கள் என்று சொல்கிறோம். இன்னமல் முஸ்ரிகூன நஜஸுன், இந்த முஸ்ரிக்கள் அசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஆனா இப்ப நாம எப்படி, இன்று நாம் முஸ்லிம் நாம சொல்கிறோம், நாம் என்ன செய்யறோம், உயிரோட இருப்பவர்களையோ அல்லது மரணித்தவர்களையோ நம்ம அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு நாம கொடுத்துடுறோம். அல்லது மரணித்தவர்களுக்கு ஒரு தர்காவை கட்டி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை நாம அங்கே கொண்டு நாம செலுத்துகிறோம். நமக்கு ஒரு குழந்தை வேணுமா, ஒரு தர்காக்கு போகிறோம். பொருளாதாரம் வேணுமா, இந்த அவுலியாக்களிட கேட்கிறோம். நமக்கு நோய் நிவாரணம் செய்யணுமா, இன்னொரு தர்காக்கு ஏறி இறங்குகிறோம். அப்ப நாம யாரு, காஃபிரா முஸ்லிமா, அல்லது நாம அசுத்தமானவர்களா தூய்மையானவர்களா, நாம முஸ்லிம்களா முஸ்லிம்களா? நாம் ஒவ்வொருவரும் இதை நாம சிந்தித்து பார்க்க நாம வேண்டும். எந்த அளவிற்கு என்றால் நபிகள் நாயகம் இப்ப நாம வணங்குறோமே அவுலியாக்கள், நல்லடியார்கள், இறைநேசர்கள், மகான்கள் என்று, இவர்களெல்லாம் உண்மையிலே இறைநேசர்களா இல்லையா, நல்லடியார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. அது அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் உள்ள விஷயம், அது அல்லாஹ் அறிந்து கொள்வான். ஆனால் எந்த மக்களை காஃபிர்கள் என்றும் அசுத்தமானவர்கள் என்றும் நஜீஸானவர்கள் என்றும் முஸ்லிம்கள் முஷ்ரிக்கள் என்று சொல்றோமோ அவர்கள் வணங்கினது நபிமார்களே தான் அதிகமா. அந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் நல்லவர்கள் என்று இருந்தார்களோ அவர்களைத்தான் வணங்கினார்கள். அவர்களைத்தான் குர்ஆன் காஃபிர் என்றே சொல்கிறது, முஷ்ரிக் என்று சொல்கிறது, தூய்மை இல்லாதவர்கள் என்று சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது மதீனாவிலிருந்து மக்காவுக்கு நுழைகிறார்கள். கஅபத்துல்லாவில் 360 சிலைகள் இருக்கிறது. அந்த சிலைகள் யார்? இப்ராஹிம் நபியுடைய சிலை, இஸ்மாயில் நபியுடைய சிலை, ஈசா நபியுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிலை, இதெல்லாம் இருக்குது. இவர்கள்லாம் நல்லவர்கள் தானே? குர்ஆனில் சொல்லப்பட்ட நபிமார்கள், சொல்லப்படாத நபிமார்கள் அனைவரும் நல்லவர் தானே? இந்த நல்லவர்களை தான் நாம் யாரை காஃபிர்கள் என்று சொல்கிறோமோ அவர்கள் வணங்கிக் கொண்டு இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாக்குள் நுழையவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 360 சிலைகளையும் அப்புறப்படுத்த சொல்கிறார்கள். அப்புறப்படுத்தப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த காஃபிர்களுக்கு, இந்த மக்கத்து முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய கருணையில் இருந்து அகற்றுவானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனா இன்று நாம உண்மையிலேயே அவுலியாவா இல்லையாண்டே தெரியாது.
நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், பெரிய ஜுப்பா போட்ட அவுளியா இதான் அளவுகோலு, தலப்பா கட்டுன அவுளியா இதுதான் அளவுகோலு, 24 மணி நேரமும் பள்ளியிலேயே வணக்க வழிபாடுகளை திளைத்திருந்தால் அதுவா இறைநேசர்? இல்லையே. வருட வருடம் உம்ராவும் ஹஜ்ஜும் போறாங்களே, இவர்களாம் அல்லாஹ்வின் பார்வையில் இறைநேசர்? இல்லையே. அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வத்தை கொடை வள்ளலாக வாரி வாரி வணங்குகிறார்களே, இவர்களாலா அல்லாஹ்வுடைய பார்வையில் இறைநேசர்கள்? இல்லையே. இறைநேசர்கள் யார்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இறைநேசர்கள் கொண்டா அவர்களுக்கு பயமும் கிடையாது, கவலைப்படவும் மாட்டார்கள். ஆனா இல்ல, அல்லாஹ் சொல்லிட்டு இறைநேசர்களுடைய 2 இலக்கணங்களை அல்லாஹ் சொல்றான். அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், அவர்களிடம் தக்வா இறையச்சம் இருக்கும் என்று சொல்கிறான். இந்த 2மே வெளிப்படையாக தெரியாது, உள்ளம் சம்பந்தப்பட்டது. உண்மையிலேயே அவர் அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டனா இல்லையா, நான் மறுமையை ஈமான் கொண்டனா இல்லையா, நபிமார்களை நான் நம்பினேனா இல்லையா, மலக்குமார்களை நான் நம்பினேனா இல்லையா, இறை வேதங்களை நான் ஈமான் கொண்டனா இல்லையா, என் விதியை நான் ஈமான் கொண்டனா இல்லையா, அது எனக்கும் ரப்புக்கும் சம்பந்தப்பட்டது. நான் உண்மையிலேயே அல்லாஹ்வை நம்புறனா நடிக்கிறனா என்பது எனக்கும் ரப்புக்கும் தான் தெரியும். என்னுடைய உள்ளத்தை உங்களால் யாருக்குமே அறிய முடியாது. ஒரு இலக்கணம். இன்னொரு இலக்கணம் அவுலியா உடையது என்னது? அவர்களுக்கு தக்வா இருக்கும். தக்வா என்னது? கடையில போய் 1/4 கிலோ 1 கிலோ விலைக்கு வாங்க முடியுமா? அதுவும் உள்ள சம்பந்தப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவை பற்றி சொல்லும்போது இத்தக்வா ஹாஹுனா இத்தக்வா ஹாஹுனா இத்தக்வா ஹாஹுனா என்று ஸலாஸ மர்ராத் 3 தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெஞ்சை சுட்டி காட்டி சொல்வார்கள், தக்வா என்பது இங்கேதான் இருக்கிறது, தக்வா என்பது இங்கேதான் இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்போ இறைநேசருடைய இலக்கணமே அல்லாஹ் உள்ளம் சார்ந்ததை சொல்றான். அப்ப நாம எப்படி இவர் நல்லவர், இவர் அவுலியா, இவர் மகான், இவர் பெரியார் என்று நாம் கண்டுபிடிப்பது? எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியாரே, நீங்க சிந்திச்சு பாருங்க. உள்ளத்தை அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா? நாம சொல்லுவோம், தன்னுடைய தாய் தகப்பனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது மகனுக்கு தெரியாது, மகளுக்கு தெரியாது. தன்னுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று தாய்க்கு தகப்பனுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சுதான் நம்ம நிறைய தற்கொலைகளையும் நாம் தடுத்திருக்கலாமே. நைட்டு வரைக்கும் தன் தாய் பக்கத்திலேயே படுத்த மகன், தந்தை பக்கத்திலேயே படுத்த மகன், தாயும் தந்தையும் தூங்கின பிறகு தூக்க மாற்றானே, அவன் உள்ளத்துல இன்னைக்கு தூக்கு மாட்டவன் இருந்தா தாயும் தகப்பனும் தூங்காம அவன் தலைமாட்டில் முடிச்சிருந்திருப்பாங்களே. அவன் உள்ளத்துல உள்ளதை தாய்க்கு தகப்பனுக்கு அறிய முடிஞ்சதா? பெண் பிள்ளையில பாருங்க, தாயோடையும் தந்தையோட இருந்த பிள்ளை வீட்டை விட்டு மாட்டு மதத்தனோடு ஓடி போகுது. தன்னுடைய மகளுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குது என்றா அந்த தாய் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக அந்த குமரி பிள்ளையை பாதுகாத்திருப்பார்கள். இதை நாம சொல்லுவோம், கணவன் மனைவியே, மனைவியுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு கணவனுக்கு தெரியுமா? கணவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கு மனைவிக்கு தெரியுமா? கேட்டா சொல்லுவோம், நாங்க என்னது நகையும் சதையும் போல, இரு உடல் ஒரு உயிர், அதெல்லாம் வெறும் தத்துவத்துக்கு மட்டும்தான். கணவனும் மனைவி இருக்கிறாங்க, இரவு வரையும் அவங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க, ஒன்னாவே தூங்குறாங்க. காலையில பார்த்தா என்னது, கணவன் கொலை செஞ்சு கிடக்குறான். அவ கள்ளக்காதலனோட சேர்ந்து தன் கணவனை துண்டு துண்டாக வெட்டி சாக்கு முட்டையில கட்டி வீசினா அப்படின்னு நம்ம அன்றாட செய்தியில பார்க்கிறோம். அப்ப தன்னுடைய மனைவியுடைய உள்ளத்திலே தன் கணவனை நாம் அடுத்த ஆளோடு சேர்ந்து கொலை செய்வோம் கணவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் பக்கத்துல அவன் தூங்கியிருப்பானா? தன்னுடைய உயிரை பாதுகாத்துட்டு அவளை விட்டு அவன் ஓடி இருப்பானே. சரியா? நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு தான், ஒரு கடைக்கு, ஒரு வேலைக்கு நம்ம ஆட்களை நம்ம தேடுறோம். நம்ம எப்படி தேடுவோம்? சொல்லும் போதே ஒரு ஆள்கிட்ட சொல்லி வைப்போம், கை சுத்தமாய்க்கிற பார்த்து எங்களுக்கு வேலைக்கு தாங்க. சுத்தண்டா என்னது? கையில கறி பிடிச்சிக்கிரு, அழுக்கிக்கிரு, ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவணுண்டா? இல்லை, களவெடுக்காம வைக்கணும், திருடாம வைக்கணும், அதான் கை சுத்தம்னு சொல்லுவோம். ஒரு வேலைக்கு கடைக்கோ வீட்டுக்கோ சேர்ப்போம். அவன் என்ன செய்வான்? மறுநாள் கடையிலேருந்து எல்லாத்தையும் களவெடுத்துட்டு ஓடிடுவான். வீட்டில் வேலைக்காரி இருப்பா, என்ன செய்யறான்? நகையவோ பொருளையோ பணத்தையோ சுருட்டிட்டு ஓடிடுறான். அப்ப அவளுடைய உள்ளத்துல களவெடுக்கணும் தான் நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிறான். அப்ப நமக்கு அதை அறிய முடியலையே. உள்ளத்தை அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் யாருக்குமே தரவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ் அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளத்தை அறியக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். இன்னும் நாம
அவங்க தான் நல்லவங்க இவங்க தான் நல்லவங்க சொல்ற அதிகாரம் நமக்கு இல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது அங்க சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறாங்க. சீட்டை குலுக்கி போட்டு யாருடைய பெயர் மக்காவாசிகள் வருதோ அவங்க மதீனாவாசிகளோட சீட்டு குலுக்கி போடும்போது உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு உஸ்மான் இப்னு மலூன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியுடைய பெயர் வருகிறது. அந்த உஸ்மான் இப்னு மலூன் என்பவர் உம்மு அத்தியா வீட்டில் வந்து தங்கி இருக்கிறாங்க. லாஸ்ட்ல அவங்க மரணம் அடைகிறாங்க. குளிப்பாட்டி அவங்கள கஃனிட்டு அவங்க வீட்டில் ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்காக அந்த ஜனாசா காக்க வைக்கப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. உடனே உம்மு அத்தியா சொல்றாங்க, அல்லாஹ் உஸ்மான் இப்னு மலூனை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று நான் சாட்சி சொல்கிறேன். சாதாரண வார்த்தை தான். அவங்க எப்படி அவங்க வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் மேலோட்டமா எல்லாத்தையுமே பார்த்திருப்பாங்க. மக்காலேந்து தியாகம் செஞ்சு மதீனாவுக்கு வந்தவங்க அவங்களுடைய தியாகங்களை எல்லாம் கண்கூடாங்க பார்த்தாங்க. இப்படிப்பட்டவங்களை தான் அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் இந்த உஸ்மான் இப்னு மலூனை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று நான் சாட்சி சொல்கிறேன். உடனே ரசூலா தடுக்கிறாங்க, உம்மு அத்தியாவே இவர் மௌத்தா போயிட்டாரு, இவர் விஷயத்துல நான் நன்மையை தான் நான் நாடுறேன், ஆனால் இவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று உனக்கு எப்படி தெரியும்? நான் அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய மறுமை நிலையே எப்படி இருக்கு என்று எனக்கு தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப உம்மு அத்தியா சொல்றாங்க, இன்றையிலிருந்து நான் யாரையுமே அவங்க நல்லவங்க இவங்க நல்ல சொன்னதே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அதிகாரமும் நம்ம கண்டுபிடிக்கவே நமக்கு முடியாது. இன்னும் வந்து இந்த தர்கா வழிபாடு என்பது நம்முடைய சமுதாயத்தின் சாபக்கேடாகும். ஒவ்வொரு ஊர்லயாச்சும் ஒவ்வொரு தர்கா இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல தான் தெருவுக்கு தெருவு தர்கா. ஒரு சில தெருக்களை மட்டும்தான் தர்கா இருக்காது. எந்த அளவிற்கு ஒரு பெட்ரூம்ல எப்படி ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குதோ அது மாதிரி அதிகமான பள்ளிவாசல்ல இந்த தர்கா இருக்குது. இது நம்முடைய சமுதாயத்தின் சாபக்கேடு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஹிம் மசாஜிதா. அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிப்பானாக. அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அந்த வணக்கத்தலங்களை அந்த அடக்கத்தலங்களை வணங்குமிடமாக ஆக்கி கொண்டார்கள். அதனால் அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிப்பானாக என்று சொல்கிறார்கள். இந்த சாபத்தை தானே இன்று நாம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம் மக்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரண தருவாய் ரொம்ப மரண அவஸ்தையை அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியான உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபிசீனியாவுக்கு போயிட்டு வந்து அங்குள்ள அந்த கிறிஸ்துவ ஆலயங்களுடைய வேலைப்பாடுகளையும் அலங்காரங்களையும் அங்குள்ள வண்ண விளக்குகளையும் அங்குள்ள கட்டிடங்களையும் வர்ணித்துக்கிட்டு இருப்பாங்க. ரசூல்லா மரண தருவாயில மரண வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்தி சொல்கிறார்கள், இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் அந்த சமுதாயத்தில் யாராவது நல்லவர்கள் மரணித்து விட்டால் உடனே அவர்களை அடக்கி அதில் ஒரு கட்டிடத்தை எழுப்பி அங்க ஒரு உருவத்தை பதித்து அவர்களுக்கு விழாக்களை எடுப்பார்கள், அவர்களை வணங்குவார்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்தில் யார் தெரியுமா? உலாய்க ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹி யௌமல் கியாமா. மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் இவர்கள் தான் படைப்பினங்களிலே மிகவும் மோசமானவர்கள், கெட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலும் கூட கடுமையாக அதிகமாக என்ன செஞ்சுக்கிறாங்க? எச்சரித்தே இருக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா இந்த இதை பத்தி சொல்லும் போது, இணை வைப்பு பத்தி சொல்லும் போது சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நான் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்
பாவங்களை என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான், நாடின பாவங்களை தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், நீங்க யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீர்களோ அவங்களுடைய நல்லமர்கள் எல்லாம் அழிந்து விடும் சொல்றான். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஓ மை யுஷ்ரிகு பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah வ மஹ்வாஹுன் நார், அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை தடை செய்து விட்டார், அவர்கள் தங்கும் இடம் நரகம் என்று சொல்கிறான். இப்ப எனக்கு நேரம் கொடுக்கப்பட்டது குறுகிய நேரம் தான். அதனால அல்லாஹ் எதையெல்லாம் நம்ம இணைப்போ அதையெல்லாம் விட்டு நம்ம விளங்கி நம்முடைய மார்க்கம் தூய்மையான மார்க்கம், இஹ்லாஸான மார்க்கம். அப்ப உளத்தோன்மையோடு அல்லாஹ்வை மட்டும் நாம வணங்கி கடைசி வரைக்கும் முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கிறோம். இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஓ மா கானலில் முஷ்ரிகீன், அவர் இணை வைத்தவராகவே இருந்ததில்லைன்றான், இணை வைப்பு என்ற சாயலே இல்லைன்றான். அப்படிப்பட்ட இணை வைப்பு இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது சிறு உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.